இன்னைக்கு பாடல் ஆராதனை நடத்தின பாஸ்டருக்கு நான் தலை வணங்குறேன். நல்ல ஆவியில நிரம்பி வருகையை பத்தி பாடினாங்க. அன்னைக்கு அப்படித்தான் பாடல் இருந்துச்சு. ஏசு சீக்கிரம் மேகம் மீதில் ஏசு வாராருன்னு. கீபோர்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு கொட்டு உண்டு, தம்பரு உண்டு, அடிச்சு பாடினா தேவ மகிமை இறங்கிச்சு. இவன் பாட்டெல்லாம் எழுதுறது கேட்க நல்லா இருக்கு, ஒண்ணு நடைமுறைக்கு ஒத்து வராது. கட்டுகளா குத்திரி குத்திரி சைலக்கா குறிஞ்சி குத்திரி ரபேக்கா நல்லா இருக்கா. பானையில சோறெடுத்து வரப்புல போற புள்ள பாட்டு லட்சணத்தை பத்தியலா. பச்சை கிளி போல ஒரு பொண்ணு வருமா, இதெல்லாம் கிறிஸ்தவ பாட்டான். சினிமா ராகம் உள்ள வந்துச்சு, சினிமா பாட்டு உள்ள வந்துச்சு. மதுரையில சில பைத்தியக்காரன் சினிமா பாட்டே பாடிட்டு இருக்கான். ராகத்துல தெய்வீகம் வேணும், தாளத்துல தெய்வீகம் வேணும். சில லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கான். உன் லிரிக்ஸை கொண்டு குப்பையில போடு. கண்ணதாசன் எழுதுன மாதிரியா நீ எழுதிட்ட? முடிவெட்ட தெரியல, ட்ரெஸ் பண்ண தெரியல, பெரியாள மதிக்க தெரியல, உபதேசம் தெரியல, இவர் லிரிக்ஸ் எழுதிட்டாராம். குப்பையில கொண்டு போடுவோம் லிரிக்ஸ். கண்ணதாசன் எழுதினான், சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? கண்ணதாசன் எழுதினான் இயேசு காவியம் எழுதினான். இயேசு காவியத்தினுடைய முடிவில் எப்படி எழுதினான் தெரியுமா? மண்ணிடை மீண்டும் இயேசு வருவது சத்தியமே எழுதி முடிச்சான்.